வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 28ஆம் தேதி நிஃப்டி 0.6% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 4,900 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 19,700 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 12,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 6,800 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஜனவரி 29ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, அம்புஜா சிமெண்ட்ஸ், அதானி பவர், இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், கேபிஐடி டெக்னாலஜிஸ், வெஸ்ட்லைஃப் ஃபுட்வேர்ல்ட், இந்தியாவில் மெக்டானல்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம், ஜேகே பேப்பர் மற்றும் கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ். நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சைனாவுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து யூஎஸ்ஏல ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அதனால் நேற்று கூட நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸ்ஏவுடைய ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியை பார்த்தது. குறிப்பாக என்விடியா ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்ததுன்றது நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். டீப் சீக் அப்படின்றது தான் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் சைனாவுடையது. இப்போ என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, இதே காரணம் காட்டி தான் நேற்று டிக்சன் டெக்னாலஜிஸ், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், நெட்வெப், எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியன் மார்க்கெட்லையும் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆனந்த்ராஜும் நேற்று வீழ்ச்சிக்கு இதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். சைனாவுடைய டீப் சீக் வரதுனால தான். ஆனந்த்ராஜ் பெரும்பாலும் அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க டேட்டா சென்டரில் டேட்டா கலெக்ஷன்லும் இருக்காங்க போல தெரியுதுங்க. அது விழுந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த சைனாவுடைய டீப் சீக் தான் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். தமிழ்நாடு கம்பெனியான டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐபிஓ குறித்தான அப்டேட் ஜனவரி 29ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஜனவரி 31ஆம் தேதி முடிவுக்கு வருது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை லோவர் பேண்ட் 382, அப்பர் பேண்ட் 402. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 12 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கு. அதாவது 3% அதிகமாக போய்கொண்டிருக்கு. இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 300 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் விற்பனை செய்வது 6.95 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கில்பர்ன் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க 123 கோடி ரூபாய் முதலீடு செய்து மோங்கா ஸ்ட்ரேஃபீல்ட் பிரைவேட் லிமிடெடாக வாங்கியிருக்கிறாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையிங் மற்றும் ஹீட்டிங் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் இது மோங்கா ஸ்ட்ரேஃபீல்ட். மகாராஷ்டிரா அரசு பெட்ரோல் டீசல் வாகனத்தை மும்பையில் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. காற்று மாசடை தான் முக்கிய காரணம். அதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறாங்க. அந்த குழு 3 மாதத்தில் அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அதற்கு பிறகு அரசு முடிவெடுப்பாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கார் உற்பத்தி செய்கிறவங்க வந்து இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாருதி தரப்புல இருந்து அப்டேட் இருக்குது. குஜராத் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 53.96 மில்லியன் ரூபாய் கட்ட சொல்லியான டேக்ஸ் டிமாண்ட் இது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி 53.96 மில்லியன். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க மாருதி. இன்ஃபோபீன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு, 7 கோடி ரூபாய். ரெவென்யூ 100 கோடி ரூபாய் எட்டியிருக்கு, இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. வருவாய் 9,097 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,081 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 837 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 2 வீலர் 3 வீலர் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் சேர்த்து 12.12 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க, ஏற்றுமதியும் சேர்த்து. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் உடைய சேல்ஸ் 0.76 லட்சம் வாகனங்கள், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. ஜூபிலண்ட் இன்கிரேவியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 3ஆம் தேதி. டோட்டல் ரெவென்யூ 966 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1%, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 39 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 18%, இயர் ஆன் இயர் 80% அதிகரிச்சிருக்கு.
துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 18.7 லட்சம் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. ட்ரோன் ட்ரைனிங் லேபா அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இந்தியன் ஆர்மிக்கு. CDSL குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க ரிசல்ட் அறிவித்ததற்கு பிறகு ஷேர் பிரைஸ் கீழே தான் போயிட்டு இருக்குங்க. இப்போ CNBC TV18 என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த 3 செஷன்ஸில் 17% விழுந்திருக்கு. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். BNK செக்யூரிட்டிஸ்ன்ற புரோக்கிங் நிறுவனம் வந்து ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க CDSLக்கு. முன்ன கொடுத்துருந்தது ஹோல்டு, இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு செல்லாக மாற்றிருக்காங்க. டார்கெட் 1100, முன்ன சொல்லியிருந்தது 1300. நுவாமா ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1740, இப்போ 1510 ரூபாயாக குறைச்சிருக்காங்க. 10 அனலிஸ்ட் CDSLக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் பை ரேட்டிங்கும் 5 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும் 3 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. RMC ஸ்விட்ச் கியர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது சோலார் மாடியூல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைக்கான பூமி பூஜை நடைபெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜெய்ப்பூரில். ரைட்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.90. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 1 ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹109 கோடி. போன வருடம் இதே காட்டில் ₹129 கோடி இருந்தது. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ ₹576 கோடி. இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. ஹிந்துஸ்தான் சிங் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹2678 கோடி. இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. Q3லே இதுதான் பெஸ்ட் Q3 இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ பொறுத்த மட்டும் ₹8614 கோடி. இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. நெட் டெப்ட் ₹4117 கோடி. போன குவார்டர் முடிவில் ₹5721 கோடி இருந்தது. BEL தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஜனவரி 13 பிறகு அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ₹531 கோடி ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு ஜனவரி 13 பிறகு. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹8.10. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 3 ஹுண்டாய் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1,66,480 மில்லியன். போன வருடம் இதே குவார்டரில் ₹1,68,747 மில்லியன். நெட் ப்ராஃபிட் ₹11,607 மில்லியன். போன வருடம் இதே குவார்டரில் ₹14,252 மில்லியன். சிப்லா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹7,073 கோடி. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது ₹6,925 கோடி. நெட் ப்ராஃபிட் ₹1,571 கோடி. இயர் ஆன் இயர் 49% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹1,225 கோடி. சிப்லா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல், அவங்களுடைய முக்கிய 2 ட்ரக்ஸை நிதியாண்டு 2026 அறிமுகம் செய்கிறாங்க. அப்ரெக்சன் மற்றும் ஆட்வேர். அப்ரெக்சன் ஒரு ஆன்காலஜி ட்ரக், இது கோவா ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்வேர் ரெஸ்பிரேட்டரி ட்ரக், அது நியூ ஜெர்சி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். CG பவர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் சேல்ஸ் ₹2,389 கோடி. இயர் ஆன் இயர் 28%, குவார்டர் ஆன் குவார்டர் 5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹244 கோடி. போன வருடம் இதே குவார்டரில் ₹216 கோடி இருந்தது. போன குவார்டரில் ₹223 கோடி இருந்தது. ரூட் மொபைல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 1 பேமெண்ட் February 20 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரூட் மொபைல். ஆப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 3 அரவிந்த் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் ₹2,089 கோடி. இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹103 கோடி. இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ஷாம் மெட்டாலிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.25. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 7 குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹3,753 கோடி. இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹197 கோடி. இயர் ஆன் இயர் 57% அதிகரித்தது. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கம்பெனி வெளியிடலை. பஜாஜ் ஆட்டோ குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹2,196 கோடி. இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹2,155 கோடி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ₹13,169 கோடி. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹13,016 கோடி. கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 7
வண்டர்லா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த டேட்டா. ரெவென்யூ 122 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ப்ராஃபிட்ஸ் 20 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. விகார்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட் பேசிஸ்ல ரெவென்யூ 1269 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. டிடிகே பிரஸ்டீஜ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. ஸ்டாண்டலோன் நெட் சேல்ஸ் 666 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 54 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. டேட்டா சென்டருக்கான ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு என்னன்னு சொல்ல கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. எல்என்டி சிக்னிஃபிகண்ட்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000லேருந்து 2500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். சுஸ்லான் எனர்ஜி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 387 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 91% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2969 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 91% அதிகரிச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பஜாஜ் ஹெல்த் 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 280% வால்யூம் அதிகரித்தது. ஸ்ரீ லெதர்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 825% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்ரிடெக் 9% ஷேர் பிரைஸ், 1037% வால்யூம். ஆதார் ஹவுசிங் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 140% வால்யூம் அதிகரித்தது. சோபா 7% ஷேர் பிரைஸும் 1100% வால்யூம் அதிகரிப்பு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 6% அதிகரித்தது, 470% வால்யூம் அதிகரித்தது. பேங்க் ஆஃப் இந்தியா 5% உயர்ந்தது, 974% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆனந்த்ராஜ் 20% வீழ்ச்சி, 400% வால்யூம் அதிகரிப்பு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 20% விழுந்தது, 700% வால்யூம் அதிகரித்தது. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் 18% சரிந்தது, 116% வால்யூம் அதிகரிப்பு. ஹிட்டாச்சி எனர்ஜி 12% வீழ்ச்சி, 1500% வால்யூம் அதிகரிப்பு. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் 11% விழுந்தது, 1400% வால்யூம் அதிகரித்தது. பிஜே எலக்ட்ரோபிளாஸ் 11% விழுந்தது, 147% அதிகரித்தது வால்யூம். அரவிந்த் 9% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.